இயற்கைக்கு நன்றி. வெல்கம் டு அன்புடன் சில மணித்துளிகள். நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் மிஸ்ஸஸ் சுபரஞ்சனி, ஃபவுண்டர் ஆஃப் அன்னம் ஆர்கானிக்ஸ். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் மேம். தேங்க்யூ. அன்னம் ஆர்கானிக்ஸ் உருவான ஒரு குட்டி ஸ்டோரி எங்களுக்காக. 2012 என்னோட பெரிய பையன் பிறக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு 6 months ஆன உடனே சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்கணும் போது அவருக்கு வந்து எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஃபுட்டாக கொடுக்கணுன்னு மோஸ்ட்லி எல்லாமே நாங்கள் வீட்டிலே தான் பண்ணுவோம். வெளியிலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது கூட அதில் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவேன். அப்போ எனக்கு தாம்பரத்தில் வந்து பெருசாக கிடைக்கல. அதனால் டி நகர் போகிறது, ஆரியபுரம் போகிறது, அந்த மாதிரிலாம் போய் வாங்கியிருக்கோம். இதே சமயத்தில் எங்கள் அப்பா வந்து உளுந்துப்பேட்டையிலேருந்து ஒரு 12 kilometers ஆதனூர்னு கிராமம், அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முருகப்பா குரூப்போட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக அவங்க எங்கள் கிராமத்தை எடுத்து அங்கே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பற்றி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்புறம் டாக்டர் சிவராமனோட 6ஆம் திணைன்ற புக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. அதாவது நமக்கு வந்து வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் இனிப்புன்னு நம்ம இருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது, பனங்கற்கண்டு இருக்குது, தென்னஞ்சர்க்கரை இருக்குது. அது மாதிரி பல விதமான இனிப்புகள் வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினாக வந்து கேட்டிருப்பாரு. அப்போ வந்து எனக்கு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல உணவை தான் வந்து கொடுக்கணும், நல்ல உடல் ஹெல்த்தியும் உணவையும் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக தோணுச்சு. ஒரு போட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி துளி நீரும் விஷம் ஏறி, கடைசி மீனும் பிடிப்பட்ட பின்பு தான் தெரியும் பணத்தை உண்ண முடியாது என்று அப்படின்னு. அதனால அப்போ நான் வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாப் போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்ல முடியல. 9 years பண்ணியிருக்கேன். பட் என்ன பண்ணணும் போது ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. ஸோ அப்படியே தான் வந்து 2012 இதெல்லாம் நடக்குது. 2014 அக்டோபரில் நாங்கள் அன்னம் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா பொருளும் தான் நமக்கு கிடைக்குது, எல்லா குவாலிட்டிலையும் கிடைக்குது. பட் ஒய் ஆர்கானிக் ஸ்பெஷலி? ஆர்கானிக் வந்து நம்ம உடலுக்கும் நல்லது, நம்மளோட உலகத்துக்கும் நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ உடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு காய் சாப்பிட்றீங்க, ஒரு கீரை சாப்பிட்றீங்கன்னா அதோட ஃபுல் நியூட்ரியண்ட்டும் ஆர்கானிக்காக இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கும் போது முழுசாக உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். அதுலேயே வந்து இப்போ கெமிக்கல்ஸோ பெஸ்டிசைட்ஸோ இருக்கும்போது அதோட சத்து நமக்கு முழுசாக வராது. ப்ளஸ் அது சாப்பிட்றதுனால நமக்கு கெடுதலும் வந்து நடக்கும். அது மாதிரி ஆர்கானிக் விவசாயம் பண்ணும்போது அதுலேருந்து வர கெமிக்கல்ஸால் அந்த மண் வந்து மலடாகாது, இன்ஃபர்டைலாக ஆகிடும். சாயில் ஆரம்பத்தில் ஈல்டு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் போக போக என்ன ஆகும்னா விளைச்சல் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த அறுவடைக்கு வருதுன்னா எங்களோட வைக்கோலை வாங்குறதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து சொல்லி வச்சுருவாங்க, வைக்கோல் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி இப்போ திடீர்னு வந்து மழை இல்லைனாலும் இந்த இயற்கை விவசாயத்தில் விளையிற பயிர்கள், பாரம்பரிய அரிசிகள் வந்து அந்த மழையை அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் சொல்லலாம், ட்ராட் ரெசிஸ்டன்ட். தண்ணி இல்லைனாலும் அது தாங்கி வளரும். ஒருவேளை வெள்ளமே வந்தாலும் அது வந்து தாங்கி வளரும். ஏன்னா அந்த பாரம்பரிய ரகங்களுக்கும் இந்த இயற்கை விவசாயத்துக்கும் வந்து அப்படி ஒரு சக்தி வந்து இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் அதனால பூமியும் இன்ஃபர்டைல் ஆகுது. கண்டிப்பாக அது அப்படியே பிரதிபலிக்குது மக்களுக்கும். கரெக்டுங்களா? எல்லா பொருளும் பார்த்து ஆர்கானிக்காக கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. இது குழந்தைங்கக்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிச்சு? அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. கோல்டு, ஃபீவர் இதெல்லாமே. அப்படியே வந்து ஜுரமே வந்தாலுமே ஒரு 3 days அப்படியே விட்டுருவோம். நிலவேம்பு குடிநீர் அந்த மாதிரி வீட்டில் நம்ம என்ன கொடுப்போமோ, கஷாயம், துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் போட்டு, வெத்தலெல்லாம் போட்டு கஷாயம் கொடுப்போம். நிலவேம்பு குடிநீர், கவசர குடிநீர் இந்த மாதிரி கொடுப்போம். ரொம்ப லைட் கொடுத்துட்டு 3 days அப்படியே விட்டுருவோம். தானாகவே வந்து சரியாயிடும். இப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுனால அடுத்த வாட்டி அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது ரொம்பவே வந்து கம்மியாயிருக்கு. அப்போ அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுதான் நான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன். எந்த ஒரு இதுக்குமே உடனே வந்து டாக்டர்கிட்ட போகிறதுன்றது இல்லைன்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் வீட்டிலே வந்து பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ நோ மெடிக்கல் காஸ்ட். ஆமாம். ஆர்கானிக் பொருள்னாவே ரொம்ப காஸ்ட்லின்னு இப்போ எங்கள் எல்லாத்து மத்தியிலும் நிலவிட்டு இருக்கிற அந்த கேள்விகளுக்கான ஒரு விடை.
ஆர்கானிக் காஸ்ட்லி அப்படின்ற ஒரு இது இருக்குதா, அது நிஜமும் கூட தான். அதுக்கான காரணம் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெளியில் கிடைக்கிற ஒரு பொருள் வந்து அடல்ட்டடாக இருக்குது. அதாவது இந்த ஒரு சில்லி பவுட்ரோ அந்த மாதிரி கிராசரிஸில் சொல்கிறேன், அடல்ட்டடாக இருக்கிறதுனால அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளோட பொருள் வந்து ஒரிஜினலாக அந்த குவாலிட்டியோடு இருக்கிறதுனால காஸ்ட் வந்து கூட இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் ரீசன். இன்னொரு ரீசன், ஆர்கானிக் ப்ரொடியூஸ்னு வரும்போது அது வந்து ரொம்ப லேபர் இன்டென்சிவ். இப்போ வந்து ஒரு களைக்கொல்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் ஒரு நாள் வேலை பார்த்தா போதும், 6 மாதத்துக்கு அங்கே வந்து களையே வராது. வீடி சைடு யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். அதே இயற்கை விவசாயத்தில் ஒரு 2 பேர் 2-3 நாள் வந்து அந்த களையை வந்து பறிக்கணும். இதையே ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க திரும்ப திரும்ப பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து காஸ்ட் வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் அதிகமாகுது. இன்னொரு காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து ஒரு 1000 கேஜிஸ் வந்து ஒரு வண்டியில் வருது, லாரியில் கோயம்பேடுக்கு வருதுன்னா அந்த காஸ்ட்டும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி ஒருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னும் போது ஒரு 400-500 கேஜிஸ் மேக்ஸிமம் வர முடியும். அப்போ அந்த காஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து நார்மல் பொருட்களோட இங்கே வந்து அப்படியே டபுள் ஆகுது. எங்களுக்கு வந்து 15 to 20 rupees வந்து இந்த பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டுமே 1 கிலோ காயில் வந்து எப்படி வீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் காரணம் இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருட்கள் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து இதை தேடி வரும்போது, நிறைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது கண்டிப்பாக இதுவுமே வந்து ரொம்ப நார்மலாக நமக்கு இப்போ வெளியில் காய்கறிகள் கிடைக்கிற விலையிலே இதுவுமே வரதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம அண்ணம் ஆர்கானிக்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களோட தரத்தை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், FPOஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சுருப்பாங்க. சின்ன ஃபார்மரால் அது வந்து வச்சுருக்க முடியாது. அவங்கக்கிட்ட பேசும்போது, அவங்க ஸ்டோரி கேட்கும்போது அப்பயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்கன்னு. போய் டைரெக்டாக ஃபார்ம்ஸும் பார்ப்போம். இப்போ மற்ற ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்களோடையும் நாங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கில் தான் இருப்போம். அவங்க பார்த்து ரெஃபர் பண்ணுற ஃபார்மர்ஸ் கிட்டவும் நாங்கள் வந்து வாங்கிப்போம். நமக்கு அது பொருளை யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு அதுலேயே வந்து அது ஆர்கானிக் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ணம் ஆர்கானிக்ஸ் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான தயக்கம், மேபி ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ், அதை பற்றி இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக தயக்கம்னு சொன்னால் இது நிஜமாலுமே ஆர்கானிக் தானே அப்படின்ற தயக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கிட்டேருந்து வருது, சர்டிஃபைடும் இருக்குது அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இன்னொரு தயக்கம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. ஸோ அதுக்கான காரணங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த பொருளோட குவாலிட்டி அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது அவங்க அந்த இதெல்லாம் தாண்டி தான் வராங்க. ஸோ செகண்ட் டைம் எங்களுக்கு வந்து வரணும் அந்த கஸ்டமர். ஃபஸ்ட் டைம் சேல் அது முக்கியம் இல்லை, ரிப்பீட்டட் கஸ்டமராக அவங்க ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த பொருளோட குவாலிட்டி பற்றி அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்னொரு தயக்கம் என்ன இருக்குன்னா, சீக்கிரமே வண்டு வந்துடுது, புழு வந்துடுதுன்னு. அது வந்து இப்போ இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை விளைவிக்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம அதை ஸ்டோர் பண்ணும்போது எந்த மருந்துகளுமே போடுறது கிடையாது. அரிசி, பருப்பு, மில்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் வந்து கொட்டி வச்சுருக்கோம். டெய்லியுமே அதை கிண்டுவோம் கீழே மேலே. இப்போ நீங்கள் கையே படாமல் அதை ஒரு கவரில் கட்டி அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 daysல அது அப்படியே ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அப்படியே புழு வந்து வரும், வண்டும் வரும். அது ஆக்சுவலாக இயற்கையாக நடக்கிறது தான். ஒரு வண்டு புழு சாப்பிடாத பொருளை நம்ம வந்து எப்படி சாப்பிட முடியும் இல்லைங்களா? அதை வந்து ஒரு பாதுகாத்து வைக்கிறதுக்காகவே சில மருந்துகள் கிடைக்குது. அதை போட்டால் எதுவுமே வராது. பட் நம்ம அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ரெகுலராக வந்து வெயிலில் காய வைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம். இதையும் கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது, இதை வந்து டெய்லியுமே நீங்கள் ஓப்பனாக வச்சு கிண்டி விடணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லும்போது அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளோட வந்து ஸ்டோர் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வர கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ஆர்கானிக் ஷாப் லிங்க் போட்டு வரோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து புதுசாக கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நாட்களாகவே நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஷாப், ஆர்கானிக் பொருட்கள்னு பார்க்குறப்போ மனதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குங்களா? உற்பத்தி வந்து கண்டிப்பாக இருக்குதான். நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நம்ம தான் வந்து நம்ம வாங்குற இடத்துல நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அவங்க வந்து இயற்கை விவசாயிகளுக்கு தான் வாங்குறாங்களா, மருந்து போடாமல் தான் இருக்கா, செக்கில் தான் ஆடுறாங்களான்றதை நம்ம தான் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். சில கேள்விகள் நீங்கள் கேட்கும்போதே அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கேருந்து வருது, எப்படி
வந்து 2 மினிட்ஸில் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ உங்களோட ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம அந்த பொருளோட தரத்தையும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு மாய தோற்றம் உண்டு, ஆர்கானிக் பொருள்னாவே டேஸ்ட் இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு. இதுக்கு சில சஜஷன்ஸ் சொல்லுங்க. ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து உண்மையான டேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு டவுட்டாக வர கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் நிஜமாலுமே இயற்கையில் விளைஞ்சுதான்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், நம்ம கேரட் கொடுப்பேன், தக்காளி 2 கொடுப்பேன். அந்த கேரட்டை சாப்பிடும் போதே அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வந்து ஒரு இனிப்பு இருக்கும் அந்த கேரட்டில். இது வந்து எப்படி பார்க்கலான்னா, நம்ம வந்து அதை கரெக்டாக செய்யறது இல்லையோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு சமையலுமே நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அவ்வளோ நல்லா வராது, அதே செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்யும்போது ரொம்பவே நல்லா வரும். அந்த மாதிரி தான் இந்த மில்லட்ஸு ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் எல்லாமே நம்ம வந்து அதை கரெக்டாக செய்யணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மில்லட்ஸை சாப்பிட்டேன் எனக்கு சரியாக செரிக்கலை, ஸ்கின் இஷ்யூ வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. மில்லட்ஸும் சரி ட்ரெடிஷ்னல் ரைஸும் சரி நம்ம வந்து ஒரு 6 to 8 hours கம்பல்சரி அதை ஊற வைக்கணும். அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு வே ஆஃப் கன்சியூமிங் பார்த்திங்கன்னா மில்லட் அம்பலின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு வேணும்னா இன்றைக்கி காலையிலே சோப் பண்ணிடணும். நைட்டு வந்து அது ஒரு மண் சட்டியில் வேக வச்சு மூடி வச்சுருவேன். காலையில் அதில் மோர் கலந்து அதை வந்து குடிக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் ரிச்சான ஒரு ஃபுட்டு. இதே மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸ்லையும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ இட்லி தோசை எல்லாம் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே அப்படியே 100% ரெட் ரைஸ்க்கு மாறணும்னு இல்லை. இப்போ ஒரு 4 கப் அரிசி போட்டிங்கன்னா 2 கப் ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், 2 கப்பு மாப்பிள்ளை சம்பாவோ பூங்காரோ கருங்குருவையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரிசி, இல்லைன்னா நீங்கள் ராகி கம்பு சோளம் அதெல்லாம் கூட போடலாம். ரொம்பவே நல்லா வரும். இட்லி தோசை பணியாரெல்லாம் கூட பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கானிக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு வெறும் ஸ்டோர் மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலி மாதிரி அது. எங்கள் அம்மா என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ, ஒரு வத்தல் வடகம் இடியாப்ப மாவு இந்த மாதிரி அவங்க பண்ணுற பெஸ்ட் எல்லாமே எங்கள் கடையில் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து பொடி ஊறுகாலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அதெல்லாமே வந்து எங்கள் ஸ்டோரில் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ரெட் ரைஸ் பற்றிலாம் வந்து நிறையா படித்தேன். மாமருந்தாகும் பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு ஒரு புக்கு எங்களோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறதுக்காக இந்த அரிசிகள் பற்றி நான் நிறைய படித்தப்போ எனக்கு அப்படியே கூஸ்பம்ப் மொமெண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அரிசிங்க, அதோட பெயர் காரணம். இப்போது பால்குடல் வாழைனா குழந்தைங்களுக்கு நல்லது, பூங்கார் பூ அப்படின்றது பெண்களை குறிக்குது, மாப்பிள்ளை சம்பா ஆண்களுக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு அரிசியும் பார்த்து பார்த்து பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அழிஞ்சு போன அரிசி ரகங்கள்லாம் எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது இதை வந்து கண்டிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இப்போ நாங்கள் நிறைய கஞ்சி மிக்ஸ்லாம் கூட பண்ணுறோம். கருப்பு கவுனி நியூட்ரி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் பெண் நலம் அப்படின்னு சொல்லி விமன் வெல்னஸ் கஞ்சி மிக்ஸு, அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன அரிசிகள் நல்லதோ அதுக்கேற்ற மாதிரிலாம் இப்போ வந்து கஞ்சி மிக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஸ்டோர் வந்து தாம்பரமில் இருக்குது, பட்டேல் நகரில். வெப்சைட்டும் இருக்குது www.annamarganics.in. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், எங்கள் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஹோம் டெலிவரியும் பண்ணுறோம். ஆர்கானிக் வந்து காஸ்ட்லின்றதை தாண்டி உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். உங்களோட ஹெல்த்துக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல உணவு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயமா பாருங்கள். நன்றி. மக்களுக்கு தேடி தேடி அவங்களோட ஆரோக்கியத்து மேலே அக்கறையோடு இருக்கக்கூடியவங்களோட நோக்கம் வெற்றி பெற அன்பு பயிற்சி மையம் மற்றும் அன்புடன் சில மணித்துளிகளையும் பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. நீங்கள் பண்ணுறதும் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும், நல்லா வரணும். எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து அடுத்த தலைமுறையினரை வழிநடத்துவோம். நன்றி.